தப்போ தப்போ தப்புன்னு கொதிக்குது பார்த்தீங்களா? இது என்ன தெரியுமா? நண்டு வச்சு ரெடி பண்ண ரசம். நல்ல சளி பிடிச்சிருக்க டைமில் இதை மாதிரி காரசாரமாக நண்டு ரசம் வச்சு குடிச்சு பாருங்கள். பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். மிக்ஸி ஜாரில் பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, தக்கோலன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் அனீஸ், மிளகு, சீரகம், வறுத்த மல்லி, வரமல்லி எல்லாம் போட்டு க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வரணும். அந்த டைமில் சீரகம், கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணது, பொடிசாக நறுக்குனது. வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள். பச்சை வாடை போனோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி உடஞ்சி வரணும். உடஞ்சி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எப்போவுமே பண்ணுற மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கிராப், நண்டு, இதை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த ஷெல்லு இந்த இது ஓடு இருக்குது பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஒரு 400 ml 500 ml தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிங்க. தேவைப்பட்டால் மட்டும் உப்பு போடுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை. அவ்வளோதாங்க, நம்ம அருமையான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக எலுமிச்சப்பழ ஜூஸ் புழிஞ்சு விட்டிங்க வச்சுங்களேன். இந்த நண்டு ரசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்னங்க, நான் எப்பவுமே சொல்கிறதான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.